அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 17-18 வசனங்கள். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற சகோதரத்தில் ஓட்டமாய் போயினா வேற எங்கேயுமே இந்த தாவீதுக்கு வேற எங்கேயும் நின்றக்கூடாது. இதை போய் கொடுத்துட்டு சுகமா இருக்கிறார்களான்னு கேட்டு விசாரித்துட்டு வான்னு சொல்லி அனுப்பியாச்சு. தாவீதும் போறான். நான் எதுக்கு இதை டச் பண்ணேன்னா, இங்கே தாவீதுக்கு அழைப்பு எப்படி வருகிறது தெரியுமா? ஆபிரகாமுக்கு வந்தது போல அல்ல. ஆபிரகாமுக்கு அழைப்பு டைரக்டா வந்துச்சு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன். இப்படி எல்லாருக்கும் அழைப்பு வரணும்னு கிடையாது. ஆனால் உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்னா உங்க முன்னாடி திறக்கப்படுகிற ஒவ்வொரு வாசலையும் புரிந்து கொள்ளணும். ஒரு முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் என்னை எங்கேயும் கொண்டு போக விட மாட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒவ்வொரு தருணத்தையும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆகார கர்த்தர் எந்த இடத்திலையும் இருக்க விடவில்லை. ஆனா ஒரு இடத்துல இருக்க வச்சார். அங்கதான் ஊட்டு இருந்துச்சு. உனக்குரியதல்லாத இடத்துல உன்னை இருக்க விடாம அலைய விடுறாருன்னா கர்த்தர் உன்னை பனிஷ் பண்றாரு நினைக்காத. உனக்கு ஒரு இடத்துல உன்னை கொண்டு வந்து உட்கார வைக்க. ஆனால் ஆகார் ஊற்றை பார்த்து உட்காரவில்லை. இதுதான் உண்மை. ஆகார் ஊற்றை பார்த்து உட்காரவில்லை. இதுக்கு மேல அலைய முடியாதுன்னு தான் உட்கார்ந்தா. ஆனால் ஆகார் மேல அபிஷேகம் இல்லை. ஆனா ஒரு வார்த்தை கிடக்கிறது. ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேல் வயிற்றில் இருக்கும் போதே இஸ்மவேலை குறித்து கர்த்தர் பேசியிருந்தார். ஹல்லேலூயா. அழைப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை, ஆனா அவ மேல ஒரு வார்த்தை இருக்கிறது. அழைப்பும் அபிஷேகம் இல்லை என்றாலும் வார்த்தை இருந்து அந்த வார்த்தையை நிறைவேற்ற உண்மையுள்ள ஒரு பரலோகத்தில் இருக்கும் போது உன் மேல அழைப்பு இருக்கிறது, உன் மேல அபிஷேகம் இருக்கிறது, உன் மேல கிருபை இருக்கிறது. நீ உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவள். உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா அங்கே ஒரு முகாந்திரம் இல்லாமல் உட்கார வைக்கவில்லை. உங்களை ஒரு இடத்துல ஸ்ட்ரக் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா ஒரு முகாந்திரம் இல்லாமல். எனவேதான் தாவீது வருகிறான். தாவீது வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கலாம். எந்த டைமுக்கு இடையில தெரியுமா? இந்த கோலியாத்து காலை வந்து நிற்பான், அப்புறம் மாலையில வந்து நிற்பான். இந்த இடப்பட்ட நேரத்தில் தாவீது வந்துட்டு போயிருக்கலாம். தாவீதை கர்த்தர் போக விடல, பேச விடுறார். ஹல்லேலூயா. தாவீது போய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 22வது வசனம், 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்துக்களை காக்கிற வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அடுத்த வசனம், அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்தூரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன். அதாவது அந்த கோலியாத் வர்றது வரைக்கும் இந்த கான்வர்சேஷனை கர்த்தர் நீட்டி விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கணும். பழக வைக்கிறது கர்த்தர், பேச வைக்கிறது கர்த்தர். நமக்கு தெரியாததுக்கு பின்னாக இருக்கிற பர்பஸ். பேசிட்டு இருக்கும் போது கோலியாத் வந்து பேசுறான். இந்த வார்த்தை யார் கேட்டா தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அதை தாவீது கேட்டான். 25வது வசனம், 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தியனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இந்த இடத்துல இப்ப தாவீதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இங்க இந்த பெலிஸ்தியனை கொன்று, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தாவீதுங்க யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான். ஏன் யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான்? இந்த இடத்துல எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது, அது எனக்கு தெரியணும் என்ன செய்யப்படும். அதாவது உங்களுக்கு நன்மை இல்லாத இடத்துல
கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ண விட மாட்டார். உங்களை சில இடத்துல கொண்டு போய் ஆவியில அந்த போராட வைக்கிறார்னா அந்த இடத்துல உங்களுக்கு நன்மை இருக்கிறது. உங்களுக்கு நன்மை இல்லாத இடத்துல யுத்தம் பண்ண விட மாட்டார். அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவார், அங்கிருந்து கொண்டு போய் விடுவார். உங்களை ஃபைட் பண்ண விட, உங்களை ஃபைட் பண்ண விடுறாருனாலே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. இந்த என்ன செய்யப்படும் அந்த இடத்துல மட்டும் அவங்க இல்லப்பா அப்படி கொல்றவனுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இருந்தா இவன் போயிருப்பான். இல்ல இல்ல இல்ல, அப்போ அவங்க என்னென்ன செய்யப்படும் என்று தாவீதுக்கு சொல்லுகிறார்கள். இதை கேட்கும் போது தாவீதின் சகோதரன் வந்து தாவீதை கண்ணா பின்னான்னு திட்டுறான். நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த அப்படின்னு. உன் இருதயத்தின் அகங்காரத்தை துணிகரத்தையும் அறிவேன் என்று சொன்னதும் தாவீது ஒரு வேர்டு சொல்லுவார். 29வது வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். 31வது வசனம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தார். அடுத்த வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். என்ன ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு நிச்சயமான காரியம். ஏன் இப்படி சொல்ல காரணம், அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதை கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு ஜெயத்தையும் தாவீதுக்கு ஒரு புதிய துவக்கத்தையும் கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கோலியாத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. கோலியாத்தோடு தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராணுவத்தில் தாவீதே கிடையாது. தாவீது அந்த ஃப்ரேம்லயே கிடையாது தாவீது. ஆனா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். சம்பந்தம் இல்லாதவர்களோடு சம்பந்தப்படுத்தி என் காது கேட்க சில காரியங்களை செய்கிறார், என் கண் காண சில காரியங்களை காண வைக்கிறார். அபிஷேகம் பெற்றவன் அவனால சும்மா போக முடியவில்லை. அவன் பார்க்கிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அவன் உறுதியாய் நிற்கிறான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருப்பது உண்மை என்றால் அதுல 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, நமக்கு செய்யப்பட வேண்டியவைகளும் இருக்கிறது, நம் மூலமாய் செய்யப்பட வேண்டியவைகளும் இருக்கிறது. பிரியமானவர்களை, இந்த கூடாரத்தில் நீங்கள் தங்கி இருப்பதின் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில செய்யப்பட வேண்டியதும் இருக்கிறது, உங்கள் மூலமாய் செய்யப்பட வேண்டியதோ இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயை பாருங்க. மோசே நமக்கு தெரியும், 40 வருடம் எகிப்திலே பிறந்து வளர்ந்தவன். சகல சாஸ்திரங்களையும் கட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் தான் மோசே என்ன நினைக்கிறான் தெரியுமா? தன் கையினாலே ரட்சிப்பு உண்டாகும் என்று நினைக்கிறான். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம், அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் 25வது வசனம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய கையினால் அப்படி நினைக்க காரணம் என்ன? காரணம் 22வது வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் அல்லவனானான். அந்த கையினுடைய பவர் நமக்கு தெரியும். ஒருத்தனுக்கு ஒரு ஹலோ சொல்லுவான், அவுட். என்ன பவர் கையில! ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனுக்கும் பிரச்சனை. இவர் போய் லைட்டா ஒரு தட்டுவார். என்ன மோசே பண்ணீங்க? லைட்டா இப்படி தட்டின, என்னாச்சு? ஆள் அவுட். அதான் தன் கையினாலே. கர்த்தர் பார்த்தார், வேலைக்கு ஆகுது, வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வர காரணத்துல ஒன்று, மோசே கொலை செய்ய பார்வோன் வகை தேடுகிறான். பார்வோன் கொலை செய்ய வகை தேடுறான்னாலே பார்வோனுடைய ஆட்கள் அநேகர் எழும்புவார்கள். நல்ல கவனமா கேளுங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டே வரேன். உங்களை சாத்தான் டார்கெட் பண்ணிட்டானா அவனுடைய ஆட்கள் அநேகர் எழுப்பி கொண்டிருப்பான். தெரியாது யார் எழுப்புவான்.
பார்வோன் மோசையை கொலை செய்ய வகை தேடினான் தான் இருக்கும். இந்த வார்த்தை கொஞ்சம், இந்த செர்மன் கொஞ்சம் போகும்போது உங்களுக்கு புரியும். அநேகர் எழுப்புறான். ஏன்னா அவனுடைய ஆட்கள் இவன் எல்லாரும் மோசையை தேடுறாங்க. மோசே மீதியான் தேசத்துக்கு வருகிறான். அங்க ஒரு ஸ்திரியை மேரேஜ் பண்ணி அங்க மாமனாருக்கு ஆடுகளை கொஞ்சம் மேய்த்து கொண்டு 40 வருடம். ஆனால் இந்த மோசே யார் தெரியுமா? பிறக்கு முன்னமே கொலை செய்யப்பட வேண்டியவன், பிறந்தும் கொலை செய்யப்பட வேண்டியவன். மோசையின் துவக்கமே முடிவில் இருந்து ஆரம்பித்தது. மோசே பிறக்கும் முன்னாடிதான் பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற சட்டம் பிறந்தது. மருத்துவச்சிகள் கன்சீவா இருக்கும் போதே இவங்களை கொலை செய்யும்படி மருத்துவச்சிகளுக்கு பார்வோன் கட்டளையிட்டான். மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால அதை செய்யல. மோசே பிறக்கிறான், அழகான ஆண் குழந்தை. அந்த குழந்தை 3 மாசம் வைத்து பார்த்தார்கள். நாணல் பெட்டியில நைல் நதியில விட்டாங்க. அங்கேயும் அவன் சாகல. கையில யார் கையில கரெக்டா மாட்டுறானா? பார்வோன் குமாரத்தி கையில மாட்டுறான். சாகல, வளர்ந்தான். இப்பொழுது மோசே 40 வருடம் எகிப்தில் வளர்ந்த பிறகு அடுத்த 40 வருடம் மீதியான் தேசத்துல வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிங்க. இப்ப மோசே மட்டும் நிற்கிறான். ஒரே பர்வதத்தில் ஒரு முட்செடி இருக்கிறது. அந்த முட்செடியிலே கர்த்தர் எழுந்தருளி மோசையோடு பேசுகிறார். இப்ப யார் 2 பேர் மட்டும் நிற்கிறாங்க தெரியுமா? கர்த்தரும் மோசையும். இங்கிருந்து கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை மோசைக்கு வைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் எல்லாம் முடிந்தது போன்ற ஒரு நிலையில கர்த்தர் கொண்டு வருவார். அந்த இடத்துல தான் 2 பேர் நிற்போம். யாரெல்லாம் தெரியுமா? நானும். யாக்கோபை யாபோக்காட்டின் கரையிலே கொண்டு வந்தார். அந்த இடத்துல யாக்கோபும் கர்த்தரும். யோவானை பத்மு தீவிலே கொண்டு வந்தார். அந்த இடத்துல யோவானும் இயேசுவும். இப்பொழுது ஒரே பர்வதத்துல வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய மட்டும் வந்தான். ஓரே மட்டும் வந்தான். அடுத்த வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் அப்ப ஃபர்ஸ்ட் யார் வந்தா? ஃபர்ஸ்ட் யார் வந்தா? கர்த்தர். ஏன்னா இவன் என்ன பார்க்கிறான்? அவன் உற்று பார்க்கும்போது முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும், இவன் வரும்போதே தூரத்துல இருந்து பார்க்க என்ன அது வெளிச்சம் தெரிஞ்சுட்டே இருக்குது. எப்படி இழுக்கிறார் பாத்தீங்களா? கிட்ட வந்து அதாவது நம்மள ஒரு பாயிண்ட்ல கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவர் அங்க இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்மை ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு முன்னதாக அவர் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த வனாந்திரம் நாம சொல்றோம் நமக்கு பெயின்ஃபுல்னு. நாம வரது வர அவர் எங்க எழுந்தருளுகிறார் தெரியுமா? முச்செடியில. அவருக்கு தாங்க வலி. நம்ம பார்க்கிறோம், நம்ம நினைக்கிறோம் சிலுவை சுமக்கும் போது அவர் தலையில முள் இருந்தது என்று. இல்ல, நம் ஒவ்வொருவரையும் அவர் வழியில கொண்டு வருவதற்கு அவருக்கு முள்களை சுமப்பதை போன்ற அனுபவம். ஆனாலும் அவர் அதை சகித்துக் கொண்டு, எபிராயிமே நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா என்று சொல்லி, என் ஆண்டவர் படுகிற வேதனை நமக்கு தெரியாது. இந்த இடத்துல கொண்டு வந்து இங்கே அவனுக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார். அதுதான் யாத்திராகமம் 4வது அதிகாரம் 3வது அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்படிங்கிறார். வான்னு சொன்னது மோசே என்ன சொல்லுகிறான்? அடுத்த வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திர எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். மோசேக்கு முடியல. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? அன்னைக்கு சொல்லி இருந்தா வேற, இன்னைக்கு சொல்றீங்க இல்ல. மோசே, இத்தனை காலம் உன்னை வாழ வைத்தது நோக்கத்தை புரிந்து கொள்.
நீ ஏதோ மாமனாருடைய கொஞ்சம் ஆட்டை மேய்ச்சிட்டு போவதுக்கு இல்ல மோசே, முகாந்தரம் அறிந்து செயல்படு. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அனுப்புறேன் வா. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆமென். அதனுடைய 19வது வசனம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய. எதை கண்டால் ஒழிய? சத்தமா சொல்லுங்க. மோசேக்கு இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? இததான் ஆண்டவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி காட்டினேன். ஆமென். நான் காட்டினேன், ஆனா பார்வோன் என்ன காட்டுன்னு காட்டிட்டான். நான் ஓடி, இப்போ நீங்க அதே டயலாக ரிப்பீட் பண்றீங்க. எஸ் மோசே, கைவல்லமைய பார்வோன் பார்க்கணும். அது உன் கைவல்லமை இல்ல, என் கைவல்லமை. உன்னை நான் நிறுத்தி இருப்பது உன் கையை காண்பிப்பதற்கல்ல, என் கையை காண்பிப்பதற்கு. உங்க கைகள் குரு